தமிழகத்தில் கல்வி நிலையங்கள், ஆலயங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் 500க்கும் மேற்பட்டவை மூடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் யாருமே இதுவரைக்கும் செய்யாத அதிரடியான ஒரு நடவடிக்கையை புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பரவலாக பேசப்படுகிறது. பலரும் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, திராவிட அரசுகள் பண்ணாததை விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. உண்மை நிலவரம் என்ன? இது ஒரு மிகப்பெரிய பொய். அது வழக்கமா அதிமுக மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க தான் சாராய ஆலைகளே நடத்துறாங்க, அதனால இவங்க மூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க பேசுவாங்க. இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் வந்துதான் முதலாக 717 கடையை மூடி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பச்சை பொய். டாஸ்மாக் அப்படிங்கிறது 2003 உருவாக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு 6000 கடைக்கு மேல இருந்துச்சு. திருப்பி நிறைய கடைகளை உருவாக்கி மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணது. மொத்தம் 6800 டாஸ்மாக்ல மதுபானம் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதில் முதலாக எப்ப அது நிறுத்தப்படுது அப்படின்னா, 2016 ஜெயலலிதா பீரியட்ல 500 கடைகளை குறைக்கிறாங்க. இது மது விலக்கினுடைய ஒரு நடைமுறையாக கடைகளை குறைக்கிறாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, 2017-18 நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, நெடுஞ்சாலையில எங்கேயுமே டாஸ்மாக் இருக்க கூடாது, இது விபத்துகளுக்கு ஊக்குவிக்குது, பயங்கரமா பிரச்சனை வருது, தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிரைவர்கள் வண்டி ஓட்டும் போது கூட வண்டியை நிறுத்திட்டு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போறாங்க, அது ஒரு பிரச்சனையா மாறுது. அது இல்லாம இந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய கடைகளால பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர இது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆமா, பெரிய போராட்டம் நடந்துச்சு. போராட்டத்தினுடைய பின்னணி இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6300 கடையா இருந்ததை 2830 கடையாக குறைத்தார்கள். இது அதிமுக பீரியட்ல நடந்துச்சுதான், ஒரு பாதி அளவுக்கு. ஆமா, அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஆனா இதே எடப்பாடி அரசு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2017-18 2830 கடையா இருந்ததை 3866 கடையாக அதிகரிச்சாங்க. யாரு அதிகரிச்சது? இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு அதிகரிச்சது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2019-20 இதே எடப்பாடி அரசு மேலும் புதிய கடைகளை உருவாக்கி 5152 கடையாக அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 2200 கடைக்கு மேல அவங்க அதிகரிச்சாங்க. அப்ப எடப்பாடி பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவின்படி மெயின் ரோட்ல எங்க அந்த வழி இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் கடைகளை குறைச்சிட்டு கடைகளை ஊருக்குள்ள கொண்டு வந்து வச்சாங்க, உள்ள கொண்டு வந்து இன்டீரியர்ல வச்சாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5323 கடை ஆயிடுச்சு. அப்போ இந்த டாஸ்மாக் உருவாக்கும் போது 6800 இருந்துச்சு. ஜெயலலிதா அதை குறைக்கும் போது 6300 மாறுச்சு. இன்னைக்கு அதாவது எடப்பாடி பீரியட்ல 5329 கடை வந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன, 2023 ஜூன் மாசம் 22ஆம் தேதி ஸ்டாலின் அரசாங்கம் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில 5329 கடையா இருந்ததை 4829 கடையா குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 கடையை மூடுறாங்க. சோ ஜெயலலிதா காலத்துல இருந்து அதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எடப்பாடி காலத்துல, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலகட்டத்துல தொடர்ச்சியாக இந்த டாஸ்மாக் மதுவிலக்கு துறை அப்படிங்கிறது குறைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதுல குறிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த ஜூன் 2023 நடந்த உத்தரவை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்ஜஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீவிசிட்ஸ் லிக்வர் பாலிசி ரூல்ஸ் சப்செக்ஷன் 8 ஆஃப் த தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டரிங் ஷாப்ஸ் 2003. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோயில்கள், இந்த பள்ளிக்கூடங்கள், இங்க இருக்கிறத எல்லாத்தையும் ஆல்ரெடி நீக்கிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல பள்ளிக்கூடத்து பக்கத்துல கோயில் பக்கத்துல இருந்ததை நான் நீக்கினேன் அப்படின்னு, அதுக்கான ரிப்போர்ட்ஸை கொடுங்க, ஆதாரம் நீங்க உத்தரவிட்டு கொடுங்க. நான் 2023 என்கிட்ட இந்த ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. 2023 ஸ்டாலின் அரசாங்கம் வெளியிட்ட ரிப்போர்ட் இருக்கு. நார்த் சென்னையா 20 கடை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கடை நம்பர் முதல் கொண்டு இருக்கு, ஆதாரத்தோட இருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இது மாதிரி நீங்க பட்டியல் கொடுங்க. இது எந்த இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னா, மாரிதாஸ்னு ஒரு நபர் இருக்காரு, அவர் பாஜக காரரு, அவர் நிறைய வீடியோ எல்லாம் போடுவாரு, யூடியூபர். அவர் ஒரு கருத்தை முந்தா நேத்து வெளியிட்டு இருக்கிறார். விஜய் இந்த உத்தரவை வெளியிடுவதற்கு முன்பே 24 மணி நேரத்திற்கு முன்பே அவர் ஒரு விஷயத்தை வெளியிடுகிறார். முதலாவது தகவல், டாஸ்மாக் மொத்த கொள்முதல் மற்றும் விநியோக கட்டுப்பாடு முழுமையாக லாட்டரி மார்டின் மாஃபியா கும்பலுக்கு செல்கிறது. இன்று இரவு முதல் இதன் மூலம் ஒரு பெட்டிக்கு 1000 ரூபாய் கமிஷன் வீதமாக சுமார் மாதம் 1000 கோடிக்கு மேல் மதுபான உற்பத்தியாளர்களிடம் மற்றும் வெளிநாட்டு மதுபான விற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இவர்களை சென்றடைகிறது. அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லைங்களா, அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது லாட்ரி மார்டினுடைய குடும்பம். திரு லாட்ரி மார்டின் அவருடைய மனைவி திரு லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக சார்பாக
தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க தான் தாவேகாவையும் அதிமுகவையும் இணைப்பதற்கான ஒரு பாலமாக செயல்படுறதாக பல பத்திரிகைகள் எழுதுறாங்க. அது என்ன கதை நம்ம தனியா பேசுவோம். இல்ல ஏற்கனவே அவங்க வந்து பெரும்பான்மை இல்லாத போது அவங்க தான் பேசினாங்க, பத்திரிகையாளர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நாங்க அதிமுகவை கூடிய விரைவில் ஆதரிப்போம் அப்படிங்கிறத மூத்த அரசியல்வாதிகள் யாரும் பேசல. ஆமா, புதிதாக அதிமுகவில் இணைந்து எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்கள் வந்து பேசுறாங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த லாபி இருக்கு பாத்தீங்களா, திரு லீமா ரோஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜுனாவினுடைய மாமியார் தான் அவங்க. இவங்க இந்த குரூப், அந்த மார்டின் அண்ட் கோ குரூப் வந்து டாஸ்மாக் டிஸ்ட்ரிபியூஷனை எடுக்கிறதாக மாரிதாஸ் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அரசல் புரசலான ஒரு பெரிய செய்தி என்னன்னா, திமுகவை விட்டு ஆதவர்ஜுனா வெளியேற்றப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன, திமுகவுக்கு அவர் 500 கோடிக்கு மேல எது கொடுத்திருக்காரு, நிதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதா அவரு ஆதாரப்பூர்வமா வெளியிச்சு. இந்த தேர்தல் பத்திரத்தை மோடி வெளியிட்டார் பாத்தீங்களா, அப்ப வெளியே வந்த ஆதாரத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆதவர்ஜுனாவினுடைய குடும்பம் மார்டின் அண்ட் குரூப்ஸ் 500 கோடிக்கு மேல நிதியாக திமுகவுக்கு தேர்தல் நிதியா கொடுத்திருக்காங்க. பேங்க்ல கொடுத்திருக்காங்க, வெள்ள பிளாக் மணி கிடையாது, ஒயிட்டா கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய வருமானத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. இந்த பணம் கொடுக்கப்பட்டதே இந்த டாஸ்மாகினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை தன் கையில் எடுக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சில பத்திரிகைகள் சில செய்திகள் எல்லாம் போட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியாதுன்னு திமுக சொன்னதுனால உடனே வந்து அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு அப்படிங்கறத அவர் மேல வந்து ஒரு நரேஷனா செட் பண்ணாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு ரெஃபர் தான் பண்ண முடியாது, நமக்கு இன்னும் முழுசா தகவல். ஆனா இன்னைக்கு மாரிதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது உண்மையா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்திருக்கிறது. சோ அப்போ மதுவிலக்குத்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, இவர்கிட்ட தான் போகுது. யாரு, ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டுல தான் போகுது. அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. மக்கள் மத்தியில 740 கடைகள், 717 கடைகளை நாங்க மூடிட்டோம்னு சொல்றக்கூடிய ஒரு பொய் நரேஷன். மக்கள்லாம் பாருங்க 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 சோசியல் மீடியால வந்து இந்த திவிக ஃபாலோயர்ஸ், திவிக ஆதரவாளர் சொல்லக்கூடியவங்க அப்படியே கதை கதையா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு போகுது. நான் திரு விஜய் சாரை பார்த்து வெளிப்படையா கேட்கிறேன், மக்கள் குடிக்க கூடாது அதானே என்ன, 700 கடையை நீங்க பள்ளி கல்வி அங்கிருந்து மூடுறீங்கல்ல, இந்த கடையை திருப்பி எங்க கூடி வைப்பீங்க? மூடுறது அப்படிங்கிறது என்னன்னா நிரந்தரமா மூடணும். இவங்க நிரந்தரமா மூட மாட்டாங்க, அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வேற இடத்துக்கு வைப்பாங்க. குடிக்கிறவன் இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கிட்டு வந்து சரக்கு எடுத்து குடிக்க போறான். நமக்கு ஆனா இது வரைக்கும் உறுதியாகல, இது வரைக்கும் இன்னும் உறுதி ஆகல. நாளைக்கு அந்த செய்தி வரும். எப்படி அப்படின்னா, எந்தெந்த கடையெல்லாம் மூடி இருக்கோன்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற புது கடைகளை திறந்திருப்பாங்க. ஆனா அது செய்தியாக வருமா? அது செய்தியா வராது, அது செய்தியா போட மாட்டாங்க. சோ இங்க விஷயமே என்ன அப்படின்னா, அந்த சோசியல் மீடியால கட்டக்கூடிய நரேஷன் என்ன அப்படின்னா, பாருங்கள் பாருங்கள் டாஸ்மாக் எல்லாம் மூடி, டாஸ்மாக்க மொத்தமா மூடு. நீங்க காலங்காலமா என்ன சொன்னீங்க, திராவிட கட்சிகள் தான் சாராய கம்பெனி வச்சிருக்கு, அதனாலதான் டாஸ்மாக் நடத்துன்னு சொன்னீங்கல்ல. நீங்க இது திராவிட கட்சி இல்ல, தமிழக வெற்றி கழகம் புதுசா தானே வந்திருக்கு. டாஸ்மாக்க நீ மூடு, நாமளே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். டாஸ்மாக் நீங்க மூடு, முடிஞ்சா. மக்களுக்கு அதான பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், நீ எதுக்கு ரீட்டைல மூடிட்டு இருக்க, மொத்தமா டிஸ்ட்ரிபியூஷனே மூடு, மது விலக்கு கொண்டு வா. அதை நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. சோ அப்போ மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மை என்றால் இன்னும் சில நாட்களில் இது குறித்தான ஆதாரத்தை அவர் வெளியிடுவார், வாய்ப்பு இருக்கு. வெளியிட்டால் இது மிகப்பெரிய செய்தியாக மாற்றப்படும். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா போய் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பதவிக்கு வந்த உடனேயே தலித்துக்கள் தான் அதிகமான எம்எல்ஏக்கள் சொல்லி ஒரு பொய் இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு அமைப்பு, ஒரு தலித் செயல்பாட்டாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து புளியந்தோப்பு மோகன் அப்படின்னு, அவர் வந்து ஆனந்த விடன்ல எல்லாம் ஜூனியர் விடன்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே பொது தொகுதியில எவ்வளவு பேர்த்த விஜய் நிக்க வச்சார், நீ சொல்லு பார்க்கலாம். எதுக்கு இந்த பொய் பட்டியலை கொடு, எந்தெந்த பொது தொகுதியில் விஜய் நிக்க வைத்தார் பட்டியல் கொடு, எதுக்கு இந்த பச்சை பொய் பேசுற? அப்ப இது மாதிரி ஒரு பொய். அடுத்த பொய் கஜானா காலி, அதுவும் ஒரு பொய். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, போதைப் பொருளை தடுத்து விட்டோம், போதைப் பொருள் தடுப்புக்காக நாங்கள் தனி பிரிவை உருவாக்கி இருக்கிறோம், பச்சை பொய் அது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல NIBCD ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இந்த யூனிட் எப்ப துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1985 துவங்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க 15 யூனிட் செயல்பட்டு இருக்கு. இந்த 15 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பேரத்தை அவர் வந்து போதைப் பொருள் தடுப்பு படைன்னு மாத்தி இருக்காரு. புதுசா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயிண்ட் அடிச்சு பேர் மாத்திர வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகளிர் காவல் நிலையங்கள் இருக்கு பாத்தீங்களா,
இந்தியாவிலேயே முதலாக மகளிரை காவல்துறையில் பயன்படுத்தியது, காவல்துறைக்கு கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான். 1973 தான் பாத்தீங்கன்னா முதலாக பெண்கள் வந்து சீருடை பணிக்கே வர்றாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குறார்கள். நான் என்ன கேட்கிறேன், எனக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் இல்லையா? நீங்களே பார்த்திருப்பீங்க, பிங்க் போலீஸ் படை நிறைய இருக்கு. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது சிங்க பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலுநாச்சியார் போலீஸ் படை, பெண் காவல் படைன்னு பேரை மாத்துகிறார். அப்ப புதுசா ஒண்ணும் கிடையாது, புதுசா எதுவுமே கிடையாது. எல்லாமே பெயிண்ட் அடிச்சு பேரை மாத்துற வேலை மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க அப்படின்னா, இங்க பாருங்கள், இந்தியாவிலேயே முதலாக ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலையும் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாதவர்கள் தான் தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறாங்க. அது போய் ஏடிஆர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏடிஆர் அமைப்பு வந்து வழக்கமா வந்து இந்தியா முழுக்க யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறாங்களோ, எந்தெந்த கட்சிகள்லாம் எவ்வளவு பணம் வாங்குது, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு குற்ற பின்னணி உள்ளவங்கன்னு எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்க வெளியிடுவாங்க. அந்த அமைப்பு அறிக்கை கொடுத்திருக்கு. ஏதோ இது வந்து தமிழ்நாட்டில் கூடிய ஏதோ ஒரு கட்சி கொடுத்த ரிப்போர்ட்ல ஏடிஆர் அமைப்பு கொடுத்திருக்காங்க, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் 3 பெரிய கட்சி இருக்கு பாத்தீங்களா, அதிகப்படியான குற்ற பின்னணி கொண்டவர்கள் 69 பேர் அதிமுக, அதுக்கு அடுத்தபடியாக 40 பேர் திவிக, 40 பேர் வந்து டிஎம்கே. இது வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கு, சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா. சீரியஸ் கிரிமினல் கேசஸ் எந்த கட்சியில் அதிகமா இருக்காங்கன்னா, முதல்ல அதிமுக 35 பேர் எம்எல்ஏ, அடுத்தது தாவேகா 19 எம்எல்ஏக்கள் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு, அடுத்து திமுக 18 பேருக்கு மேல இருக்கு. இங்க முதல்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, மிகப்பெரிய குற்ற பின்னணியிலிருந்து வந்தவங்க இவங்க எல்லாம். அதிமுக திராவிட கட்சி அப்படின்னு, அது பொய். அது உன் கட்சியில 19 பேருக்கு மேல சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே என்னென்ன லா அண்ட் ஆர்டர்ல சிக்கல்கள் வந்துச்சு, அவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. சோ அப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப 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 கட்டி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா, அந்த ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பெண் அமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து கீர்த்தனா தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த பசங்களுக்கு யாருக்கும் பாலிடிக்ஸே தெரியாது, முதலாக அரசியல் அவங்க பாக்குறாங்க, அதனால முதல்ல ஒரு அமைச்சரை பாக்குறாங்க. ஜெயலலிதா பெண் அமைச்சர் கிடையாதா? போன பீரியட்ல பாருங்க எவ்வளவு பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப எந்த பெண் அமைச்சருமே உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறாங்க? அப்ப இது ஒரு பொய் நரேஷனை திரும்ப 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 கட்டி அமைக்கிறாங்க. ஒரு குரூப் இருந்து பண்ணிட்டு இருக்கா இந்த அம்மா, இந்த கீர்த்தனா அவங்க வந்து ஒரு அமைச்சர். நாங்க தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வெள்ளை அறிக்கை விட போறோம். ஏமா, உங்களுக்கு முன்னாடி பிடிஆர் விட்டார் 2021, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா 2 முறை வெள்ளை அறிக்கை விட்டுருக்கு, கலைஞர் வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறாரு. எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாம பச்சையா ஒரு பொய். நாங்க தான் வந்து முதல்ல வெள்ளை அறிக்கை விட போறோம். இந்த கலரை கூட நீங்க மாத்தி இருக்கலாம், மஞ்சள் அறிக்கை சிகப்பறிக்கைன்னு ஏதோ ஒரு கலரை மாத்தி இருக்கலாம். சோ அப்போ இவங்க ஆரம்பத்துல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு போய் சொன்னார்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே பொய் சொல்கிறார்கள். இவர்கள் பேசுவது அனைத்தும் பொய்யை சோசியல் மீடியாவில் வதந்திகளை மாசாக ரொம்ப வேகமா பரப்புவதனூடாக இவர்கள் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சி பண்ணுகிறார்கள். இதே யுத்தியை எதிரில் இருக்கவங்களும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். தொடர்ந்து பேசுவோம். ஒரு தாவேகா அரசு வந்து ஏதோ இங்க திராவிட அரசுகள் செய்யாத ஒரு புதுமையான விஷயத்த பண்ணிட்டதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுறாங்க. அது அவர்களுக்கு அரசியல் தெரியாது, இன்னைக்கு தான் புதுசா பார்க்குறாங்க. ஆனா இதுக்கு பின்னால உள்ள ஒரு திட்டமிட்ட வேலை வந்து நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசினதனூடாக தெரிகிறது. வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கும் அரசியல் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி.